நாகரிகம். டெக்னாலஜி என்ற அபார வளர்ச்சியில் மனிதனே ஆபத்தை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். தூசு, ரசாயன வாயுக்கள் உடலுக்குள் சென்று நுரையீரலை இறுக்குகிறது. குடிநீரில் கலக்கும் நச்சுகள் கல்லீரல், சிறுநீரக கோளாறுகள் மற்றும் நரம்பு சீர்கேடுகளை ஏற்படுத்துகிறது. வேளாண்மையில் பயன்படுத்தும் ரசாயனங்கள் உணவுக்குள் சென்று குடல் உறிஞ்சிகளை மரத்து போக செய்கிறது. சில பாக்டீரியா மற்றும் வைரஸ் மனிதர்களின் மூளையை ஆக்ரோஷமாக்கி நாம் கட்டுப்படுத்த முடியாத மனநிலையில் தள்ளப்படுகிறோம். சுற்றுப்புற மாசுவின் உச்சக்கட்ட நோய் ஜோம்பி நோய். கையில் போன், கண்களில் தூக்கமில்லை, குடும்பம் பக்கம் மனசுக்கு நேரம் இல்லை, சிரிப்பு எல்லாம் ஸ்கிரீன்குள்ளே போய் சேர்ந்தது, உயிரோட மனிதன் கூட ஜாம்பியா மாறுது. லைக்காக வாழ்க, லைக்காக அழுது, லைவ்ல வந்த மனிதன் தனிமையில் கரைகிறான். சோசியல் மீடியா மெதுவா நஞ்சு ஊற்றுது, நடமாடும் பிணமா இளைஞர்கள் மாறுறாங்க. காலை எழுந்ததும் போன் தேடுறான், அம்மா முகத்தையும் பார்க்க மறக்கிறான். சாப்பாடு குளிருது, குடும்பம் பிரியுது, ஒரே வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் தனியா வாழ்றாங்க. இரவு முழுக்க ரீல்ஸ் பார்த்து விழிக்கிறான், கண்ணுக்குள்ள கருவளையம் வளர்க்கிறான், மனசுக்குள்ள அழுத்தம் குவியுது, மெதுவா உயிரே உடைந்து போகுது. உடல் நலம் நாளுக்கு நாள் சாகுது, மனநலம் கொஞ்சம் கொஞ்சமா கரைகுது. உண்மையான வாழ்க்கையை மறந்த மனிதன் இறுதியில் ஜாம்பியா நடக்கிறான். அண்ணா 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 நேற்று வரை கைப்பிடித்து நடந்தவனே, இன்று ஏன் கண் திறக்காமல் நின்றாயே? உன் மூச்சு இருந்த வீடு வெறுமையாச்சே, உன் பெயர் சொன்னாலே நெஞ்சம் உடையுதே.
பாதை இருளாயிற்றே. தண்ணீரில் கண்ணீரில் உலகம் கரைந்ததடா. உன்னை காப்பாற்ற முடியலையே. உயிரோட இருந்தும் நான் தோற்றேனடா. சிரிச்சா நாட்கள் சுவற்றில் படமானதே. சின்ன சண்டைகள் நினைவாகி போனதே. அம்மா அழுகையில் வீடு நடுங்குதே. அப்பா மௌனத்தில் உயிர் கருகுதே. நண்பர்கள் கூடிய அந்த தெருவெல்லாம் நிசப்தம் பூத்த கல்லறை போலே. ஒரே ஒரு மனிதன் விழுந்ததற்காக இதயம் உடைந்ததடா. ஜோம்பி நோயினால் தன் குடும்பத்தையும் உற்றார் உறவுகளை இழந்து இரு சகோதரர்களின் பாச போராட்ட கதை மட்டும் அல்ல. இந்த உலகத்திற்கே எச்சரிக்கை குரல் இது. நாம் வைத்திருக்கும் கைபேசிகளால் மன அழுத்தத்தையும் தூக்கமின்மையையும் ஏற்படுத்திக் கொண்டு காரணம் இல்லாமல் எரிச்சல், கோபம், பொறாமையுடன் குடும்பத்திற்குள்ளே ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளுகிறோம். இதன் மொத்த விளைவாக ஜோம்பி நோய். நேற்று வரை தோள் மீது தூங்கினாயே. இன்று ஏன் தூரத்தில் போ